கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு கடற்கரை கிராமங்களான சின்னத்துறை, வள்ளவிளை, இறையன்துறை உட்பட கடியப்பட்டினம், குளச்சல் உட்பட இரண்டாவது நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் மீனவர்கள் இரண்டாவது நாளாக கடலுக்குள் செல்லவில்லை. இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் சஜயகுமாரிடம் கேட்கலாம். சஜயகுமார், தற்போது அந்த பகுதியில் கடல் சீற்றம் எப்படி இருக்கு? மீனவர்கள் என்ன சொல்றாங்க? இதை பற்றிய கள தகவல் என்ன? அதாவது வரும் 29ஆம் தேதி இந்திய பெருங்கடல் மற்றும் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடலோர மாவட்டங்களில் கனமழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இன்று இரண்டாவது நாளாக மீனவர்கள் கட்டுமரம் நாட்டு படகுகளில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. நேற்று மாலையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில், அதாவது கடியப்பட்டணம், நீரோடி, வள்ளவளை, மார்த்தாண்டன்துறை போன்ற பகுதிகளில் ராட்சஸ் அலைகளால் அந்த கடலோர பகுதியில் இருக்கும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் அந்த வீடுகளில் வசிக்கும் மீனவர்கள் உறவினர்கள் வீடுகளில் தஞ்சமடைய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அழிக்கல், மண்டைக்காடு போன்ற பகுதிகளில் தென்னந்தோப்புக்குள் ராட்சஸ் அலைகளால் தண்ணீர் புகுந்து கடல் நீர் புகுந்து அந்த பகுதிகளிலும் பெரும் பாதிப்பு அடைந்துள்ளது. இதுவரையிலும் குமரி மாவட்டத்தில் இந்த கடலோர பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்னும் மீனவர்கள் சார்பில் குற்றம் சாட்டியுள்ளனர். சஜயகுமார், தற்போது மீனவர் தரப்புல ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட மீன்வளத்துறைக்கு என்ன சொல்றாங்க? அவங்க தரப்புல கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவா இருக்கு? மீன் வளத்துறை சார்பில் மீனவர்களுக்கு நேற்றையிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் நேற்றையிலிருந்து குமரி மாவட்டத்தில் உள்ள நாட்டுப்படகு மற்றும் சின்ன வள்ளங்கள் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இன்றும் இரண்டாவது நாளாகவும் மீனவர்கள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எச்சரிக்கை விடுத்துள்ள காரணமாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சஜயகுமார்.